யாத்திரை 34 எனக்கு காட்டுங்க. சரி காட்டுறேன், ஆனா நீ பார்த்து செத்துருவ. அதனால உன்னை பார்க்கிறேன், பின்னால் பாண்டிய பாரு அவருக்கு ஆஃபர் பண்றாரு. Then he tells his character, இதுதான் என்னோட கேரக்டர். அந்த கேரக்டர்ல ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இருக்குதான்னு பார்த்தா அது கிடையாது, இருக்காது. ரொம்ப டவுட் தான். அதுல அவர் சொல்ற கேரக்டர் ஒண்ணு லவ். அந்த லவ்ன்றது எதுவுமே இருக்காது. அவரு சொல்றது அகாபே லவ். அப்படின்னா உன்னை வெறுத்துரு, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வான்றார். ஆனா நம்ம கேட்கறது என்ன சொல்லுவான், அதெல்லாம் பின்னால வச்சுக்கலாம் சாமி, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் போட்டுடுங்க. நீங்க ஆசீர்வாதம் ஒரு கையை நீட்டி ஒரு ஆசீர்வாதம் தலையில வச்சிருங்க. இந்த காலத்துல பாஸ்டர்ங்க கிட்ட போய் நிற்போம் தெரியுமா கியூல, அப்படி நான் கூட யோசனை உண்டு. எனக்குன்னே வருவாங்க இது மாதிரி நிறைய பேர், 100கணக்கான பேர் லைன்ல வருவாங்க. இப்படி நானே யோசனை, இப்படி வைக்கிறதுனால என்னென்ன வருதுடா அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க தலைமையில கை வச்சுட்டு அது போதும்னுவாங்க. ஐயோ, தலைமையில கை வச்சா என்னத்த வரப்போகுது? எஸ், அனாட்டிங் இறங்குச்சுன்னா ரைட்டு. நிறைய சிந்திக்க தகுந்த இதுதான் வரும். நமக்கு வேண்டியது, எனக்கு வேண்டாம் எதுவுமே வேணாம், எனக்கு வேண்டியது என்னன்னா கிறிஸ்துவ பத்தி நான் அறியணும். ஐ வாண்ட் டு know you Lord. பவுல் அப்போஸ்தலன் அவரு சந்திக்கிறாரு, கண்ணு போச்சு. கண்ணு போன உடனே லைட் அடிச்ச உடனே கண்ணு போன உடனே அவன் சொல்ல, ஐயோ சாமி இவர் வேலை வேணான்னு சொல்லிட்டு ஓடல, அவரு தான் வேணும்ன்றான். அதான் பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கும் உள்ளது. பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணு போற சாமி வேணாண்டா, கண்ணு போற சாமி நம்மளுக்கு வேண்டாம் அப்படி நான் ஓடல, அவர் தான் வேணும்னு வந்தான். உடனே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவர் தரோ இந்த வேர்ட் ஆஃப் காட். இப்ப இவர் தான் கிறிஸ்துவன் சொன்ன உட்காந்து பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான். இங்க சொல்றான், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிய வேண்டும். என்ன அறிஞ்சுக்கிட்டோம்? அவரு உன்னதங்களில் நம்மளை உட்கார வச்சிருக்காராம். உன்னதங்களிலே நம்முடைய எபேசியர் ஐ திங்க், ஆமா சார் 2:2 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உட்காரவும் வச்சிட்டாரு. இத விசுவாசிக்கிறோமா? நீ எங்க இருக்கிற? நீ யாரு? நீ எங்க இருக்கிற சொல்லுங்க. எங்க இருக்கிற? நான் உன்னதங்களிலே இருக்கிறேன். அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறேன். இந்த ஹையஸ்ட் பிளேஸ்ல நான் இருக்கிறனால எனக்கு தேவை என்னது? ஹையஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற சாமான்கள் தான் வேணும். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், கொலோசியர்ல போட்டிருக்கோம். இங்க உன்னதங்கள்ல உட்கார்ந்து வச்சிருக்காரு. நீங்க நம்மளுக்கு என்ன வேணும்? உன்னதங்களிலே அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் வேணும் எனக்கு.
இங்கேதான் பெரிய தப்பு பண்றோம். நமக்கு புரியல. Let us turn our Bibles to Philippians 3rd chapter. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பாத்தீங்களா? இங்க இப்ப என்னோட ப்ராஃபிட்டே கிரைஸ்ட்ன்றாரு. இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் யாரு? நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ப்ராஃபிட் தீர்க்கதரிசனம் வர வருவார் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டுக்கிட்டோம்னா, நான் லாஸ்ட் வீக் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆளுக்கு கமெண்ட் விட்டாங்க, ப்ராஃபிட்ஸை போட்டு செம்ம போட்டிங்க போட்டிருக்கு. ப்ராஃபிட்ஸை போட வேண்டியதுதான். ஏன்னா அவங்க போட்டதான் போடுறதில்ல, அவங்க தங்களை வேலைப்படுத்தி கொண்டு தான் அது தவறு. எல்லாரும் வரங்களும் வித்தியாசம் உண்டு, எல்லா வரங்களும் ஒன்று தான். இன்னைக்கு கண்ணு ஒன்று கத்திக்கிட்டு இருக்கும், கண்ணில் அடிப்பட்ட ஹோல் பாடி அழுவும். அதுக்கோசரம் கண்ணு தான் பெருசுன்னு சொல்ல, கை போயிடுச்சுன்னா இப்போ சொல்லலாம், நான் மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனால நான் கட்ட கை வச்சுக்குவேன், கட்ட கை கட்ட கால் வச்சுக்குவேன். உடல்ல உள்ள ஒரு உறுப்பு போயிடுச்சுன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஓகே, அது போயிடுச்சுன்னா, உள்ள இருக்க ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடனே ஷட் டவுன் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். என்ன ஷட் டவுன் பண்ணுவாங்க? கிட்னி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நானும் ஷட் டவுன் பண்ணிடுறேன், மொத்தமாக சார் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஷட் டவுன் பண்ண கிட்னியை தூக்கி விட்டுறவரும் அவர் தான். நமக்கு வேற யார் வேணும்? இயேசு கிறிஸ்து, அவரை பற்றிய அறிகிற அறிவு. படிமா, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை நம்ம நல்ல நியாயப்பிரமாணம் வேணான்னு சொல்றோம், ஆனா உண்மையாவே நம்ம தான் நியாயப்பிரமாணத்தை கை கட்டுறோம். எடுத்தோன்னா என்ன சொல்றோம்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதிப்பீராக, எனக்கு அது வேணும், எனக்கு கோல்டு கொடுப்பீராக, எனக்கு அல்வா கொடுப்பீராக, சாரி இது கொடுப்பீராக, ஏன்னா இது கொடுங்க அது கொடுங்க, கர்த்தாவே துட்டு வேணும். கேக்குறோமா? கர்த்தர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அத்தனை பேரும் இதெல்லாம் அப்படியே பிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படி கத்த பின்னால போயிடுவாங்க. அந்த காலத்துல ஜனங்கள் மலையை நோக்கி இந்த தாட்ஸ் எல்லாம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு எனக்குள்ள. அந்த காலத்துல ஜனங்கள் மலை மேல போய் கூப்பிட்டு இயேசுவை நோக்கி அவர் பிரசங்கத்தை கேட்க போறாங்க, பற்றி கிடக்குறாங்க 3 நாளா. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு பிரியாணி பொட்டலமும் இதுவும் வேணும் இருக்கு. இந்த கொடுத்தா தான் வராங்க, கையில 100 ரூபாய் கொடுத்தா பிரியாணியை கொடுத்தா தான் வராங்க. சொல்லுங்க, இப்ப யாருக்கு எடுத்தது? இயேசுநாதரை தேடி வரும்போது நித்திய ஜீவன் உள்ள வசனங்கள் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை தேடி வந்தவங்க, பேதுரு சொன்னாரு, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உம்மிடத்துல உண்ட நித்திய ஜீவன் உள்ள வசனம் அவங்க உண்டேன்னு சொல்லி சொன்ன இடத்துல இன்னைக்கு பிரியாணி பொட்டலமும் 100 ரூபாய் நோட்டும் வந்த உடனே டப்புக்குன்னு வந்து அத்தனை பேர் அங்க ஓடிடுறாங்க. பார்த்தியா, ஏன் கூட்டம் தான் பெருசுன்றான். அரசியல்லையும் தான் நடக்குது, கிறிஸ்தவத்திலையும் தான் நடக்குது. இப்ப யார் பெரியவர்கள்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இந்த சப்ஜெக்ட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் இது பேசுறேன். சும்மா நம்ம வந்து worship you, we worship you சொன்னால அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்கு ஏன் வேணும்? இயேசு கிறிஸ்து எனக்கு எதுக்கு ஏன் வேணும்? நம்ம
நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம், வேற மலைக்கு போயிடுவோம். கல்வாரி மலையை விட்டுட்டு அடுத்த மலைக்கு போயிடுவோம்.